அப்புறம் தம்பி, ஒரு முக்கியமான விஷயம். இந்த இடத்த உனக்கு தான் விற்க போகிறேன். இந்த விஷயம் கடுகளவு கூட யாருக்கும் சொல்லிடாத. சொல்ல மாட்டேன், சரியா? இதை விற்கிறதுக்கே மனசு இல்லை. ஷோ, என்ன பண்ணுறது, குடும்ப சூழ்நிலை. இந்த இடத்த உனக்கு விற்க வேண்டியதாக இருக்குது. 20 lakhs ஃபுல் அமௌண்ட் கொடுத்துரு. இப்போதைக்கு 2 லட்ச ரூபா மட்டும் கொடு. ஓகே, முடிச்சுக்கலாம். சரியா? கொடுத்துருவல்ல? கொடுத்துருவேன். காசு கையில் இருக்கா? இருக்குண்ணே. சூப்பர்ப்பா. எவ்வளோ பெரிய கதவு. ராஜ பரம்பரை. என்ன பண்ணுறது? தம்பி, இது சாதா கதவு இல்லை, கொஞ்சம் கை வை. பாத்தியா, என்னண்ணே இவ்வளோ பெருசா இருக்கு, அரண்மனை மாரி இருக்கு. என்ன பண்றது, ஏதோ ஒரு கஷ்டம் இந்த வீட்டை உங்ககிட்ட விற்க வேண்டியதா இருக்கு. என்னண்ணே இவ்வளோ பெரிய வீடா இருக்கு, நீங்க ராஜாவானு? வெரி குட், கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டியே நான் ராஜான்ட்டு. இதை சொன்னால் எவனும் நம்ப மாட்டான். நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தோம். இவ்வளோ பெரிய இடமும் எங்கள் இடம் தான். 5 minutes later. என்ன கோபாலு, வீட்டெல்லாம் பார்த்தியா? பிடிச்சிருக்கா? 20 லட்ச ரூபா தான். உனக்காக தான், வேற யாருக்கும் கிடையாது. முக்கியமான விஷயம், வெளியே யாருக்கிட்டையும் சொல்லிடாத. இப்போதைக்கு ஒரு 2 லட்ச ரூபா கொடு. அச்சோ, உசுர விட்டு மாட்டிக்கிட்டோமோ, சமாளிப்போம். நம்ம வீடு. யாரா நீங்க? இன்னைக்கு இவரு ஓனரு, அடுத்த வாரம் நான் ஓனரு. ஓனரா? எதுக்கு அடிச்ச? இந்த வீட்டு இவரு தான் ஓனர் சொன்னாரு. 20 லட்ச ரூபாய் இந்த வீட்டை பேசிருக்கோம். 2 லட்ச ரூபாய்க்கு பேக்கில் வச்சிருக்கேன். ஓடுங்க, ஓடு. ஐயோ, ஆள் இல்லாத ஆட்டையை போடலான்னு பார்த்தா வந்துட்டானுங்களே.